செஞ்சுட்டாரு. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? வராங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்மிங் வந்து காசை கொடுத்து வாங்கிக்கடா விளக்கண்ண. கண்ணாடி முன்னாடி நின்று தலையெல்லாம் சீவுனாங்கன்னா மேக்கப்லாம் போட்டாங்கன்னா 2 விஷயமா தான் இருக்கும். ஒன்று, எனக்கு வந்து ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இல்லை எனக்கு கல்யாணமாக இருக்கும். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. இங்கே ரெண்டுமே இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் பிராண்டுக்காக. வெப்சைட்டில் போஸ்டர்ஸ்லாம் வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மூஞ்சி இருக்கும்ல. இந்த டாக்டர் அவர்களின் சைனா விஜயம் அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ண போகிறாங்க. அது நான் ஜப்பான் போகும்போது வாங்கினது. ஜப்பானுக்கு அப்புறம் பாலி போய், பாலிக்கு அப்புறம் மலேசியா போய், மலேசியாவுக்கு அப்புறம் துபாய் போய், இப்போது சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுகிறேன். நூலா வருதா? பருப்பு வேவல நூலா வந்துருச்சு. பாப்போம், ஃபோட்டோ ஷூட் பாருங்கள். இதுதான் கடை. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே குடி குத்துனாலும் ஒரு கூட்டம். நெக்ஸ்ட் பிளான்பேக்கு வந்து முதல் டெக்னீஷியனாக வந்து பெரிய டெக்னீஷியனாக வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். காட்சன் ஞானராஜ். நிறைய எப்போவுமே பெண்களை மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பார். அவர் ஒரு ஆம்பளை பையனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. எப்படின்னு ஆம்பளை செருப்பு ஓகேவா? கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தூள் பறக்குது தம்பி, தூள் பறக்குது. அவர்கிட்ட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓ தப்பாக்குதுண்ணா. நல்ல போஸ்ட் போன ரிலாக்ஸ்டா பண்ணீங்க. அந்த மாதிரி ஸ்பூன் போட்டு உட்கார ஸ்ட்ரைட்டா அங்க பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா புது ஸ்ட்ரைட்டா அப்படின்னா நல்லா பின்னாடி போயிட்டு நான் எடுப்பேன். கைகளை ரிலாக்ஸா கால் முட்டி மட்டும் கொஞ்சம் ஏற்ற மாதிரி ரிலாக்ஸா. லைட்டாக ஹேர் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. ரைட், ஓகே. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. போட்டோ எடுக்கிற மாதிரி செல்ஃபியா? ஸ்ட்ரைட்டா அங்க போட்டோ எடுக்கிற மாதிரி. செல்ஃபி இல்ல, வேற எதுவும் போட்டோ எடுக்கிறேன். தூங்கிட்டேன். பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கும், பாடி ஸ்ட்ரைட்டாவே இல்லை, பேக் போய் போறேன்.
நடந்து வர கேமரா எடுத்துன்னா கரெக்டா இருக்கும். நடந்து வரும்போது கரெக்டா கேமரா எடுத்துருக்கீங்க. பேக் எடுத்து பக்கம் போட்டுவா. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. கலையா நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. அதை எடுக்கலாம். அது லாஸ்ட் வந்து கைப்பட்டு கீழே ரெடி. அதெல்லாம் நீ யாராவது தனியா போயிட்டீங்களோ பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னதான் சொல்றது? ரெடி பேக் பண்ணிட்டு ரெடி 3 2 1 வாக் பட் ஒன் மோர். ஓகேவா? நீ மேல ஓகே. நெக்ஸ்ட் என்ன லோகோ என்னவோ இருக்க போகுது. லோகோ எது லோகோ ரைட் பேக் லோகோ போல சைனா மாதிரி சைனாவே தரலாம். சைனாவே தரலாம் மாதிரி பாஸ். ஓகேவா? இப்போ எப்படி நீங்க தல்ல 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 மவனே அதான் யாருமே யாருனாலும் தெரியுமா? ஒரு கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி மூஞ்சில் அதெல்லாம் நேச்சுரலா சிரிக்கிறடா. கஷ்டப்பட்டு தரல கஷ்டப்படுறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு யாருமே பார்த்து அவத்தார் நெருப்புடுற மாதிரி இது படுத்து இருக்கா, இது சாஞ்சிருக்கா, இது ஸ்ட்ரைட்டா இருக்கா, இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கா சாஞ்சிருக்கா தெரியலடா. இது எனக்கு தெரியாது சொல்றேன். ஓகேவா? இல்ல சரியா? இது எது தப்புன்னு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கட்டாரா ஸோ அது செவத்துக்குள்ளே போயிருது ப்ரோ உங்களுக்கு. கையை இந்த பக்கம் மாடு வேற இசுன்னு போது, பாம்பு கழுத்துல ஊறுது, இந்த பிளாடர் வேற கரிச்சா இன்னைக்கு கங்கையில தண்ணி வர வைக்கணும். இது மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு. மூச்சு வாங்க நிக்கிறேன். அதுல சோல்டர் கையே கையெல்லாம் வேணாம். சோல்டர் போனா போதும். கதை வரல. இது வேணாம். அதே ஓகே. அவன் செத்துட்டான்டா.